வணக்கம் டிவிகே ஆர்மி, நான் உங்கள் லாவண்யா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்துல ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த விதத்துல தமிழக அரசியல் களத்துல சமீப காலமாவே மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை தான் நம்ம சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த அரசியல் பயணமானது தமிழ்நாட்டோடைய எல்லையை தாண்டி அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் கால் பதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு பிரச்சாரத்துல பேச இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை டிசம்பர் 9, 2025 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு புதுச்சேரி உப்பளம் பகுதியில நடைபெறுது. அதாவது எக்ஸ்போ கிரவுண்ட்ல இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்குது. இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தோடைய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் காவல்துறை கிட்ட ரோட் ஷோ நடத்துவது குறித்து அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அனுமதி மறுக்கப்பட்டது. சோ அதுக்கு பதிலா புதுச்சேரியில என்ன பண்ணலாம்னா, பொதுக்கூட்டம் நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா குறிப்பா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இதுல பங்கேற்க முடியாது. வெறும் புதுச்சேரி சேர்ந்த மக்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியும். அதுவும் 5000 பேர் மட்டும்தான் பங்கேற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில QR கோடு பொருந்திய அந்த நுழைவுச் சீட்டு வச்சிருக்கக்கூடிய 5000 மக்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில நடந்தது. இரண்டாவது மாநாடு மதுரையில நடந்தது. அதுக்கப்புறம் ரோட் ஷோவா இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே திருச்சியில முதல்ல தொடங்குச்சு. அப்புறம் கரூருக்கு பிறகு இப்போ விஜய் அவர்கள் முதல் பொதுவெளி கூட்டமா இது நடக்க இருக்குது. சோ இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திரு என் ஆனந்த் அவர்கள் ஒரு சில அறிவுறுத்தல்களும் அறிக்கைகளும் விட்டிருக்காங்க. சோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையோடு இருக்கக்கூடிய சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், இவங்க யாருமே அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது, அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வீட்டுல இருந்தபடியே தொலைக்காட்சி மூலமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வரும்போதும் சரி, நிகழ்ச்சி முடிச்சு போகும்போதும் சரி, வாகனத்திலோ இல்ல இருசக்கர வாகனத்திலோ இல்ல பிற வாகனத்திலோ எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு அறிக்கையும் விட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளும் முற்றிலுமா தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு சில இடங்கள் கொடுத்திருக்காங்க. பாண்டி மெரினா பார்க்கிங், பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம், இந்த மாதிரி இடங்கள் கொடுத்திருக்காங்க குறிப்பா வாகனங்கள் நிறுத்துவதற்காக. சோ அந்த இடத்துல மட்டும்தான் நிறுத்தணும், அதை தாண்டி வேற எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதை மீறி செயல்படக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோடைய வாலண்டியர்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக பேட்சஸும் சீருடைகளும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாலைகள்லயும் நெடுஞ்சாலைகள்லயும் இந்த பிளக்ஸ், பேனரு, கொடி கம்பங்கள் இதெல்லாமே அனுமதி வாங்கிட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும்போது அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், மரங்கள், காம்பவுண்ட் செவறுகள், வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மேலெல்லாம் நம்ம ஏறி நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மின் விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், இது பக்கத்துல எல்லாம் நம்ம போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு கிரில் கேட் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அது பக்கத்துலயும் நம்ம போக கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல ஆம்புலன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பா அனைத்து வாகனங்களும் அதுக்கு வழிவிடணும், எந்த ஒரு இடையூறுமே ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சு தலைவர் போகும்போது எந்த ஒரு இடையூறுமே ஏற்படுத்தக்கூடாது, எல்லாருமே அமைதியா கலைந்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிகே உடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசினதை நம்ம பார்த்திருப்போம். சோ நாளைக்கு புதுச்சேரியில அவர் என்ன பேச போறாரு, யார பேச போறாரு, எதை பத்தி பேச போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா மக்களிடையே இருக்குது. சோ என்ன பேச போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து நாளை பார்க்கலாம். இந்த புதுச்சேரி பொதுக்கூட்டத்துக்கு அப்புறமா ஈரோட்ல ரோட் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு இருந்தாங்க தாவேக்கவினர். சோ இதற்காக தாவேக்க நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மற்றும் SP அவர்கள் கிட்ட இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்த போறோம், சோ இதுக்காக அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனா அனுமதி மறுக்கப்பட்டது. நீங்க வேணா பொதுக்கூட்டம் வேணா நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, 7 ஏக்கர்
ஏக்கர் தான் இருக்கு, இந்த 7 ஏக்கர்ல 75,000 பேர் பங்கேற்க முடியாது, அதனால அனுமதி கொடுக்கல அப்படின்னு வந்து மறுத்துட்டாங்க. சோ நீங்க வந்து வேற ஒரு இடத்த வந்து பாத்துக்கோங்க பிரச்சாரம் பண்றதுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ தாவேக்கனர் அவர்கள் வந்து இப்போ வேற இடத்த வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. சோ என்ன நிகழ்ச்சி நடக்க போகுது, யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்க போறாங்க, என்ன மாதிரியான அறிவுறுத்தல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரி பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். டிவிகே ஆர்மி. நான் உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம்.